Dear students, now I am going to take exercise 12.2 question number 7, fourth subdivision. P conditional Q and Q conditional R. P conditional R. So, இதுதான் question. இப்போ இது வந்து டாட்டாலஜியா கான்ட்ராடிக்ஷனா கண்டிஷன்ஸியா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது இதில் எத்தனை ஸ்டேட்மெண்ட்பா கொடுத்துருக்காங்க? எஸ், PQR. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து P, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து Q, தேர்டு ஒன்று வந்து R. இப்போ எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதை கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா பிக்கும் கியூக்கும் கண்டிஷ்னல். ஸோ பிக்கும் கியூக்கும் கண்டிஷ்னல், இதை வந்து கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் கியூவுக்கும் ஆருக்கும் கண்டிஷ்னல். இப்போ கியூ கண்டிஷ்னல் ஆர், இதை வந்து கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் சேர்த்து அண்டு. ஸோ பி கண்டிஷ்னல் கியூ அண்டு கியூ கண்டிஷ்னல் ஆர், இதை வந்து கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் பி கண்டிஷ்னல் ஆர், இதை வந்து கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கணும். அப்போ P conditional Q and Q conditional R conditional P conditional R. ஓகே, இப்போது இதில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னப்பா ஃபார்முலா? எஸ், 2n, இதுதான் ஃபார்முலா. இதில் வந்து என்னன்றது நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்குது? எஸ், PQR. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ என்னுக்கு பதில் 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். 2 கியூப்னா அதோட வேல்யூ எவ்வளவு? 8. இப்போ என்ன வேல்யூ கிடச்சிருக்கோ அதில் பாதி எடுக்கணும். இப்போ 8 கிடச்சிருக்கு, அதில் பாதி வந்து 4. அப்போ 4 ட்ரூ எழுதணும், 4 ஃபால்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் இதில் பாதி வந்து 2. அப்போ 2 ட்ரூ எழுதணும், 2 ஃபால்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் இதில் பாதி வந்து 1 ட்ரூ எழுதணும், 1 ஃபால்ஸ் எழுதணும். ஸோ இதுதான் கண்டிஷன். அப்போ இதில் எத்தனை ட்ரூ எத்தனை ஃபால்ஸ் எழுதணும்? எஸ், 4 ட்ரூ 4 ஃபால்ஸ். ஸோ ட்ரூ 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 ட்ரூ, 4 ட்ரூ, ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ், 4 ஃபால்ஸ். ஓகே, அடுத்து வந்து எத்தனை ட்ரூ எத்தனை ஃபால்ஸ் எழுதணும்? எஸ், 2 ட்ரூ 2 ஃபால்ஸ். ஸோ ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். அதுக்கப்புறம் 1 ட்ரூ 1 ஃபால்ஸ். ஸோ 1 ட்ரூ 1 ஃபால்ஸ், 1 ட்ரூ 1 ஃபால்ஸ், 1 ட்ரூ 1 ஃபால்ஸ், 1 ட்ரூ 1 ஃபால்ஸ். அடுத்து வந்து பிக்கும் கியூக்கும் என்னப்பா கண்டுபிடிக்கணும்? எஸ், கண்டிஷ்னல். இப்போ இது வந்து பி, இது வந்து கியூ. இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிஷ்னல். கண்டிஷ்னல் அப்படின்னாக்கா என்னதுப்பா கண்டிஷன்? எஸ், ட்ரூவும் ஃபால்ஸும் இருந்துச்சுன்னா ஃபால்ஸு, அதர்வைஸ் ட்ரூ. அப்போ ட்ரூவும் ஃபால்ஸும் இருக்குது, ஃபால்ஸ். ட்ரூவும் ஃபால்ஸ் இருக்குது, false,
வேறு எதுலேயுமே ட்ரூ ஃபால்ஸ் இல்லை. ஸோ அதர்வைஸ் ட்ரூ. ஓகே, அடுத்து வந்து கியூவுக்கும் ஆருக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிஷனல். இது வந்து கியூ, இது வந்து ஆர். இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிஷனல். கண்டிஷனல் அப்படின்னா என்ன கண்டிஷன்? எஸ், ட்ரூவும் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், அதர்வைஸ் ட்ரூ. ட்ரூவும் ஃபால்ஸ் இருக்குது, ஃபால்ஸ். ட்ரூவும் ஃபால்ஸ் இருக்குது, ஃபால்ஸ், அதர்வைஸ் ட்ரூ. ஓகே, அடுத்து வந்து பி கண்டிஷனல் கியூவுக்கும் கியூ கண்டிஷனல் ஆருக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? அண்டு. பி கண்டிஷனல் கியூனா இது, கியூ கண்டிஷனல் ஆர்னா இது. இது ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? அண்டு. இப்போ அண்டுனாக்கா என்னதுப்பா கண்டிஷன்? எஸ், ட்ரூவும் ட்ரூவும் இருந்தால் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். இப்போ ட்ரூ இருக்குது, ட்ரூ இருக்குது, ட்ரூ இருக்குது, ட்ரூ இருக்குது, ட்ரூ. இப்போ அதர்வைஸ் ஃபால்ஸ். ஓகே, இப்போ அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? பி கண்டிஷனல் ஆர். பி கண்டிஷனல் ஆர்னா பிக்கும் ஆருக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிஷனல். இப்போ பி அப்படின்றது என்னன்னாக்கா இது, ஆர் அப்படின்றது என்னன்னாக்கா இது. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிஷனல். கண்டிஷனல்னால் என்ன கண்டிஷன்? எஸ், ட்ரூவும் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், அதர்வைஸ் ட்ரூ. இப்போ இங்கே வந்து ட்ரூவும் ஃபால்ஸ் இருக்குது, ஸோ ஃபால்ஸ். ட்ரூவும் ஃபால்ஸ் இருக்குது, ஸோ ஃபால்ஸ். வேறு எதுலேயும் ட்ரூ ஃபால்ஸ் இல்லை, ஸோ அதர்வைஸ் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த பி கண்டிஷனல் கியூ அண்டு கியூ கண்டிஷனல் ஆர், இதுக்கும் பி கண்டிஷனல் ஆர் இதுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்னா கண்டிஷனல். அப்போ இதுக்கும் கண்டிஷனல் கண்டுபிடிக்கணும். கண்டிஷனல் அப்படின்னாக்கா என்னதுப்பா கண்டிஷன்? எஸ், ட்ரூவும் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், அதர்வைஸ் ட்ரூ. இப்போ இதில் வந்து எதுலேயுமே ட்ரூவும் ஃபால்ஸ் இல்லை, ஸோ அதர்வைஸ் ட்ரூ. இப்போது இந்த லாஸ்ட் காலம் கண்டைன் ஒன்லி என்னவாக இருக்குது? ட்ரூவாக இருக்குது. இப்போ லாஸ்ட் காலம் எல்லாதுமே ட்ரூவாக இருந்துச்சுனாக்கா அதை வந்து என்னன்னு சொல்லிடுவோம்? எஸ், டாட்டாலஜி. தேர்ஃபோர் last column contain only true, therefore it is tautology. Okay, thank you.